முழுவதும் போலியாக செயற்பட்ட சுமார் 60,000 வாகனங்கள் பயன்பாட்டில். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் 60,000 வாகனங்களை நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பில் இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சுங்கவரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு நீதிமன்றத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு. கொழும்பு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாளிகாகந்த பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் எனவும் முன்னாள் போராளிகளை புலனாய்வாளர்கள் அச்சுறுத்துவதையும் உடன் நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை கிழக்கு மாகாண பெண் மனித உரிமைகள் அமைப்பினை சேர்ந்த பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டனர். பாதாள குழு தலைவனுக்கு இரகசியமாக பரிமாற்றப்பட்ட சாவி. கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் தலைவரான மீதிகம ருவன் என்ற நபருக்கு கைவிலங்கு சாவியை இரகசியமாக வழங்க வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசநாயக்க தெரிவித்தார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புதிய மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசேட பிரிவின் சந்தேக நபரான மீதிகம ருவன் என்ற குற்றவாளியை பார்ப்பதற்காக நேற்று 12ஆம் திகதி மாலை சுமார் 3:30 மணியளவில் பார்வையாளர்கள் பகுதிக்கு இருவர் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை. தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுக் யோலுக்கு எதிராக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த 2வது குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி இரவு திடீரென இராணுவ சட்டம் அமுலாக்கப்பட்டதன் அடிப்படையில் தென்கொரிய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதியுடன் யுன் சுக் யோலுக்கு எதிராக ஒரு குற்றப்பிரேரணை கொண்டு வந்தன. எனினும் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மக்கள் கட்சியினர் வாக்கெடுப்பை புறக்கணித்து நாடாளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்ததன் காரணமாக 1வது பிரேரணை தோற்கடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்றுமொரு அமைச்சரின் போலி கலாநிதி நீக்கம். தொடரும் சர்ச்சைகள். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலகவும் கலாநிதி என குறிப்பிடப்பட்டு வந்த நிலையில் அவ்வாறான தகுதிகள் அவருக்கு இல்லை என்பது தெரியவந்த நிலையில் அந்த சொல் தற்போது நாடாளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் போலி என்பது தெரிய வந்ததனால் அது தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலகவும் கலாநிதி என குறிப்பிடப்பட்டு வந்த நிலையில் அவ்வாறான தகுதிகள் அவருக்கு இல்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி கூட்டத்தில் முக்குடைக்கப்பட்ட சாணக்கியன். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சாணக்கியனின் கருத்து புறந்தள்ளப்பட்டுள்ளது. வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடாத்த வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பதவி விலகியவர் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது என இரா சாணக்கியன் கடும் தொனியில் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.